இந்த போராட்டம் இறுதி கட்டத்துக்கு வருவதற்கு காவல்துறையிடத்தில் இதை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போலீஸாச்சு நீங்களாச்சுன்னு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. வேற வழி இல்லை. காலையிலேருந்து போலீஸ்காரங்களை உங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தவங்க எப்படியாவது இந்த பாடத்தை முடிக்கணும். என் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எஸ்எஸ் மகேஸ்வரன் ஐபிஎஸ், அவர் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி, அவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, ஊரில் ஏதோ நடந்துச்சாங்க அப்படின்னு பார்த்தேன். அவர் அங்கேருந்து சொல்கிறாரு, இல்லை சார் நீங்கள் முதல்ல போட நடத்திருக்கிறீங்க, சீக்கிரமாக முடிச்சிருங்க சார் அப்படின்றாரு. அப்புறம் உங்கள் கமிஷனர் மிஸ்டர் லோகநாதன், அவர் சார் எப்படியாவது பிரச்சனையை முடிக்கலாம் சார், செய்யலாம் சார்ன்றார். பிரச்சனை கூறிய ஆள், பிரச்சனை முடிக்க வேண்டிய ஆள், பிரச்சனை முடிக்கணும்னு சொல்லிட்டு தவிக்கிற ஆள், அதுக்கான காம்படென்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ இதை பற்றி கவலைப்படவே இல்லை. தர்மபுரியில் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இங்கே இருக்கிற எங்கள் அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்களெல்லாம் வந்து எப்படியாவது முடிக்கணும். ஏன் சீக்கிரத்தில் முடிச்சுட்டு போனால் அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது, ஒன்று டிஸ்போஸ் ஆகி போச்சு, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை, எந்த விதமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அவங்களுக்கெல்லாம் நம்ம நியாயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தரப்புல என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படி தெரிஞ்சு போச்சு. ஆனால் துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கும் என்னடா பொறுத்துன்னு சொன்னால், ஐஏஎஸ் தான் அதிகாரம் படைச்சது, ஐபிஎஸ் அந்த அதிகாரம் படைச்சதல்ல. ஆமாம், உத்தரவு போகிற இடத்துல கலெக்டர் இருப்பார், உத்தரவு அமுல்படுத்துறதுல ரெண்டாவது மனுஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் எஸ்பி இருப்பாங்க, மற்ற அதிகாரி இருப்பாங்க. இவங்க எவ்வளவோ சொல்லிய கலெக்டர் கிட்ட மேட்ரா ஒரு ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், இவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்களால சொல்லி கூட ஆர்டிஓ நான் கேட்க முடியாது, நான் செய்ய முடியாது, நான் ப்ரொசீட் பண்ண முடியாது, எனக்கு மனு கொடு சொல்லுங்க, நான் சர்டிஃபிகேட்டை விசாரணை பண்றேன், அந்த சர்டிஃபிகேட்டை நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்ற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போயிட்டாங்க. காவல்துறையை வேறு வழியே இல்லாம எப்படியாவது இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் கமிஷனரே, உங்க சிட்டி போலீஸ் கமிஷனரே பேசுற விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தவர், அதுவே ஒரு விஷயம். அதனால நாம் வந்து நம்ம மக்களை, குறிப்பாக கிராமத்துடைய முன்னணி தலைவர்களை நான் கேட்டேன். பாலா சொன்னது தான், இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் இப்பேற்பட்ட விஷயம், உத்தரவு போட்டிருக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். கார்டும் எல்லாத்துக்கும் செல்லும், ஆன்லைன் சர்டிஃபிகேட்டும் எல்லாத்துக்கும் செல்லும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. துரதிருஷ்டவசம் உங்க மதுரை மாவட்டத்தில் மேனுவலா கார்டு வச்சுருக்கிறது எந்த ஸ்கூல்லையும், எந்த காலேஜ்லையும், எந்த ஐடிஐலையோ அல்லது பாலிடெக்னிக்லையோ அக்சஸ் பண்ணல, ஏத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த காரணங்களுக்காக 2 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு மேலாக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணம் த்ரூஅவுட் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் முழுவதும் கிடைக்காதே போயிடுச்சு. இதை பற்றி ஏதாவது உங்கள் கலெக்டருக்கு அக்கறை இருக்கா? உங்கள் ஆர்டிஓக்கு, உங்கள் டிஆர்ஓக்கு, இத்தாதி வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? காவல்துறை நண்பர்களுக்கு அக்கறை இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஒரு அதிகாரி கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது, பாவம். இவங்க சொன்ன ஏதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஐஇ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், எலிமெண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூட கேட்க மாட்டாங்க இவங்க சொன்னா. இப்படிதான் சிஸ்டம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் போலீஸுக்கும் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான். வேற ஏதாவது பாவம் அவங்களும் நம்மளுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும், ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு மக்கள் போராடுற மக்களுக்கு முடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி உதவி பண்ணணும் முயற்சி பண்றாங்க. அனேபிள், அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, தோத்துட்டாங்க பாவம். ஆனால் இருந்தாலும் கடைசியாக ஒரு ஆயுதத்தை நாம் சொன்னோம், ஒரு 4-5 கார்டு கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக மேனுவலாக கொடுக்கறத வாங்கிட்டு ஆன்லைனில் கொடுக்க சொல்லுன்னு சொன்னோம். அதுவும் அந்த அம்மா ஆர்டிஓ, நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா நான் விசாரணை பண்ணுவேன், 15 நாள் ஆகும், ஒருவேளை விசாரணை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதே தப்புன்னா அந்த சர்டிஃபிகேட் செல்லாதுன்னு அனுப்பிச்சு விட்டுருவேன், ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற நிலைமைக்கு ஆர்டிஓடைய மனநிலை இருக்கு. அதனால இப்போ கடைசியாக பாலா சொன்னது போல இப்போ நம்ம மனு கொடுக்குறோம். இந்த மாவட்டத்தில் எல்லாருமே இப்போ கணக்கு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் தனபால் இருக்கிறாரு, இல்லாட்டி நம்ம இவர் இருக்காரு, வீரண்ணன் இருக்காரு, அவருடைய மக பேர இவங்கெல்லாம் இங்கே படிக்கிறாங்க, அந்த காலேஜ், அந்த ஸ்கூலு, அதை தான் சொல்ல முடியும். அதே போல் கொஞ்சம் பேர் சொல்ல முடியும். ஒரு 10 ஸ்கூலு, ஒரு 7-8 காலேஜ் நம்ம குழந்தைங்க படிக்கிறது, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். இது போக மாவட்டம் முழுதும் எங்கள் பழங்குடி மாணவர்கள் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ, எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஏற்கனவே இருக்கிற
அந்த அட்டை இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நாங்கள் அப்ளை பண்ணலாம், அவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடிதத்தை நம்ம ஒரு மனுவை வந்து கலெக்டருக்கு கொடுக்குறோம். கலெக்டர் சார்பாக அனைவர் பிஹெச்ஓ மற்ற எந்த அதிகாரியும் இருப்பாங்க, கலெக்டர் இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு, அவங்க அதை பெற்றுக்கொண்டு அவங்க ஒரு கடிதம் கொடுப்பாங்க. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பழங்குடி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் 2 ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருக்குது. சாதி சான்றிதழ் அட்டையாக உள்ள சாதி சான்றிதழையும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுவும் செல்லுபடித்தக்கதாகும். ஆகவே அவர்களுக்கு அந்த சான்றிதழை ஏற்றுக்கொண்டு ஸ்காலர்ஷிப் வழங்கலாம் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுப்பாங்க. அந்த கடிதம் தான் நம்ம மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகணுமோ செய்யணுமோன்ற அதை தான் கொண்டு போக முடியும். அந்த ஒரு கடிதம் போதும். அந்த ஒரு கடிதத்தை வச்சு மாவட்டம் முழுவதும் நம்ம எந்தெந்த இன்ஸ்டியூஷனுக்கு யாராருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் தேவை அவங்க தானே வாங்க போகிறோம், எல்லாரும் அவசியம் இருக்காதுல்ல. அப்படி படலான்னு தான் தோழர்களே முடிவுக்கு வந்தோம். எங்கள் ஊர் மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு தான் இப்படி முடிக்கலான்ட்டு முடிவுக்கு வந்தோம். இது வந்து நம்ம இந்த ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இருந்தாலும் உங்கள் கலெக்டரு அநேகமாக மெட்ராஸிலேருந்து உங்கள் கலெக்டருக்கு தகவல் வந்திருக்கும், விவரத்தை கேட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. நம்ம சர்டிஃபிகேட்டை விசாரணை பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்களா, ஆஃபீஸில் உட்காந்தபடியே 4-5 சர்டிஃபிகேட் விசாரணை அப்ளிகேஷனை விசாரணை பண்ணதா செஞ்சுதா சொன்னாங்க. அவங்க மேலே இருந்து கேட்பாங்க, என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, ரிப்போர்ட் அனுப்புங்க, உங்கள் பேக் ஃபைல் அனுப்புங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஆர்டிஓ என்ன நடவடிக்கை எடுத்தாரு, ஸோ அங்கே கேட்பாங்க. தமிழ்நாட்டில் வேலை தலைமைச் செயலாளர் கேட்பாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இருந்தாலும் இந்த 15 நாள் கழித்து நான் விசாரணை செய்து வழங்குறேன்னு சொல்லக்கூடிய வருவாய் மாவட்ட ஆட்சியருடைய அந்த உத்தரவாதத்தை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே கூட தோழர்கள் சொன்னாங்க 15 நாளுக்கு பிறகு எப்படி நம்ம இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது இங்கே மைக்கில் சொல்கிறதில்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 16ஆவது நாளோ 21ஆவது நாளோ என்ன நடக்கின்றது யாருக்குமே தெரியாது. அந்த கிராம மக்கள், கிராம முக்கியஸ்தர்கள், சங்க தலைவர்கள், மலைவாழ் மக்கள் சங்க தலைவர்கள் அத்தனை பேரும் எவ்வளோ பேரும் கூடுவோம், எங்கே கூடுவோம், என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு போராட்டத்தின் மூலமாக நடத்தி நம்முடைய கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கு, சான்றிதழ் பெறுவதற்கு அப்படி ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அதனால 2வது கட்டமாக இப்போ கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை அத்தனை இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொண்டு போய் கொடுப்போம் செய்வோம். அரசாணை 104 அமுல்படுத்தாத வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் மீது இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு எங்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வந்திருக்காரு. உயர்நீதிமன்ற நீதி வழக்கறிஞர் இன்னைக்கு கூட ஒரு வழக்கில் பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆக மாவட்ட ஆட்சியர் மீதும் வருவாய் கோட்டாட்சியர் மீதும் அரசாணை 104 அமுல்படுத்தாதற்கான காரணத்தை கேட்டோ விளக்கம் கேட்டோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், சென்னையில் ஒரு வழக்கம், இவர்கள் மீது நேஷனல் கமிஷனுக்கு ஒரு புகாரும், அதே போல சாப்பாடு போக்குவரத்து விஷயத்தை பண்ண மிஸ்டர் சரவணன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர் மீது மனித உரிமை ஆணையத்தின் மீது ஒரு புகாரும் அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு செல்லலாம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அது போடுறதுக்கு ஒரு முடிவு வரலாம். தோழர்களுக்கெல்லாம் மன அழுத்தமாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை விட 10 மடங்கு மன அழுத்தத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 34 வருஷத்தில் என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். அத்தனை போராட்டத்திலும் ஏதாவது ஒரு சிறு துளியை நான் சாதிச்சிருக்கிறேன், வெற்றி பெற்று இருக்கிறேன். துரதிர்ஷ்டவசம் உங்க மதுரையில் உங்க அமைச்சர் இருக்கிற இடத்துல, உங்க கலெக்டர் இடத்துல ஒரு சிறு துளியை கூட அசைக்க முடியாம காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி, காட்டு மிராண்டித்தனமான நிர்வாகம் என்று சொல்வார்கள். மனிதாபிமானமற்ற முறையிலே சட்டத்தை அத்தனை தூக்கி காலிலே போட்டு அரசாணைகளை மிதித்து மனிதாபிமானமே இல்லாத வகையில இப்பேற்பட்ட விதத்தில் நடந்து கொண்டதனால தான் ஒரு ஜாதி சான்றிதழ் கூட பெற முடியாமல், ஒரு விசாரணை கூட பெற முடியாமல், ஏன் ஒரு மேனுவல் சர்டிஃபிகேட் கையில கொடுத்து ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் கூட பெற முடியாமல் நாம இப்பேற்பட்ட போராட்டத்தை நாம முடிக்க வேண்டிய நிலைக்கு துர்பாக்கியமாக தள்ளப்பட்டிருக்கிறோம். புலி பதுங்குவது பாய்வதற்கு அடையாளம். ஆமா, மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இன்றைக்கு ஏதோ நீங்க கார் ஏறி போயிடலாம், செஞ்சிடலாம், அவங்க இருக்கட்டும், பார்த்துட்டோம், போயிடுவாங்க, செஞ்சிடலாம், கிள்ளுக்கிறேன் நினைச்சுக்கலாம். இப்ப புலி பதுங்கி இருக்கிறது. எங்க காட்டுநாயக்கர் மக்கள் புற பதுங்கி இருக்கிறார்கள். நிச்சயம் பாய்வார்கள். எங்க பாய்வாங்க, எப்படி பாய்வாங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த மதுரை மண்ணுக்கே தெரியும். வீர விளைந்த மண்ணுன்னு சொல்றீங்களா, அந்த வீரத்துக்கு சொந்தக்காரங்க காட்டுநாயக்கர் மக்கள், அவங்களுக்கு தெரியும். நிச்சயம் இந்த மாவட்டத்தில் அத்தகைய மகத்தான ஒரு போராட்டத்தை தமிழகமே திரும்பி பார்த்து முதலமைச்சரை தலையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை
திண்டுக்கல், மதுரை, தேனி, இன்னும் பிற மாவட்டங்களிலிருந்து இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி விருதுநகர், இப்பேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை, பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களை, காட்டுநாயக்கர் மட்டுமல்ல, மலையாளி, இருளர், ஊராளி, இன்னும் இருக்கக்கூடிய முதுவன், மலைக்குறவன், மலைவேடன், இப்படி பல்வேறுபட்ட பிரிவை சேர்ந்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் முற்றுகையிடுகின்ற அல்லது எங்கள் கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை மகத்தான அத்தகைய போராட்டத்திற்கு செங்கோல் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் இந்த சத்தியமூர்த்தி நகர் மக்களோடு சேர்ந்து, காட்டுநாயக்கன் சேர்ந்த மக்களோடு சேர்ந்து அத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தோடு இந்த போராட்டத்தை நம்ம ஒத்தி வைக்கிறோம். தற்காலிகமாக தான் போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம். 15 நாள் அல்லது 25 நாள் இந்த போராட்டம் மீண்டும் வெடிக்கும். மதுரை மண்ணிலே வேறு விதமாக இந்த போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பங்கெடுத்துக் கொண்டிருக்கூடிய எனது அருமை தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும், நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்க, இந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு செங்கோல் இயக்கம் போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை தோழர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள், அத்தனை தோழர்களும் பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறுகின்றதை பாராளுமன்ற உறுப்பினர் இப்பதான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆயிருக்காரு. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் இருந்தவர். இருக்கக்கூடிய காலத்திலலாம் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த மாவட்ட நிர்வாகம். நாளைய கூட இன்னும் ஓரிரு தினங்களில் கூடக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த விவரங்கள், இந்த போட்டோக்கள், இந்த செய்திகள் உங்க மாவட்ட ஆட்சியர் சம்பந்தமாக அத்தனையும் சட்டமன்றத்தில் பேசுவது உறுதி, கட்டாயம். அத்தனை சட்டமன்றத்தில் பேசுவாரு. முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு சொல்லிட்டோம், அது வேற விஷயம். அவ்வளவு சாதாரணமான விஷயமா? 2000 மக்களை திரட்டி காலையிலிருந்து இரவு வரை இந்த போராட்டத்தை நடத்தி கடைசியில எப்படியாவது இந்த போராட்டத்தை தள்ளிடலாம், எப்படியாவது இவங்களை இது பண்ணலாம், போலீஸை வச்சு மிரட்டலாம், இல்ல இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் உங்க மாவட்ட ஆட்சியர் நினைக்கிறான்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி அல்லவா, ஒரு சர்வாதிகார ஆட்சி படுத்த ஒரு ஆட்சியர் அல்லவா, அப்படித்தானே இருக்குது. ஆகவே இந்த போராட்டம் நாம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கின்றோம். இன்னும் ஒரு 15-20 தினங்களில் அடுத்த கட்ட வலுவான போராட்டத்திற்கு கிராம மக்களும் இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் சங்க தலைவர்கள், என் அருமை தோழர் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அவர்களாம் இணைந்து அடுத்த கட்டமாக நாம் திட்டமிடுவோம், தயாரிப்போம், போராடுவோம், வெல்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தோட போராட்டத்தை ஒத்தி வைத்து முடித்து வைக்கின்றேன் நண்பர்களே. மதுரை தோழர்களே, ஏற்கனவே பாலா சொன்னாரு பாராளுமன்ற கூட்டம் நாளைக்கு தொடருது. நான் பிப்ரவரி மாதம் 1st வீக் இல்லை 2nd வீக்ல டெல்லிக்கு போறேன். நேஷனல் கமிஷனர் கிட்ட ஒரு புகாரம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்து ஒரு புகாரம் கொடுக்கறதுக்காக போறேன். ஒருவேளை வெளில அட்வான்ஸா நான் போய் கொடுத்துட்டேன்னு சொன்னா பதவி உயர்வாகட்டும் எந்த உயர்வாகட்டும் என்கொயரி போட்டாலும் விசாரணைக்கு உங்க கலெக்டர் டெல்லிக்கு வர வேண்டியது இருக்கு. ஆமா, பழங்குடி மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு மாவட்ட ஆட்சியர்னு சொன்னா பழங்குடி மக்களுடைய உரிமையை பறித்த, இன்னும் சொல்ல போனாக்கா அரசியல் சாசன வழக்கு அத்தகைய உரிமையை பறித்த ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னா தேசிய பழங்குடியர் ஆணையம் நேரில் அழைத்து விசாரணை கூட உத்தரவிடும். அது வேற விஷயம். அவங்க ப்ரொமோஷன் ஆகி போட்டோம், அவங்க எந்த சீஃப் செக்ரட்டரி ஆகி போட்டோம், எதாகி போட்டோம், பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாக்கா எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனும் எப்பேற்பட்ட உயர் அதிகாரியும் சட்டத்தை முன்னாடி ஆணையத்துக்கு முன்னாடி மண்டிட்டு கையை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரும். அதனால போட்டோம், அதை பார்த்துக்கலாம். ஆக அந்த அடிப்படையில் இப்ப இந்த போராட்ட குழுவுடைய முக்கியமான தலைவர்கள் இப்ப சென்று கலெக்டர் ஆபீஸ் போறோம். கலெக்டர் ஆபீஸ்ல கடிதம் கொடுக்குறோம். கடிதம் கொடுத்தோன்னே கலெக்டர் இருக்க மாட்டாங்க, அவங்க சார்பா பிஏஜின்னு சொல்லிட்டு இருப்பாரு, PA to ஜெனரல் கலெக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரி இருப்பார். கலெக்டருடைய பொது நேர்முக உதவியாளர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அந்த கடிதம் கொடுத்தாலும் சரி, அந்த கடிதத்தின் மூலமாக பிற மாணவர்களுக்கு பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சென்னை போனேன்னா இது சம்மந்தப்பட்ட ஸ்காலர்ஷிப் நிறுவல் இருக்கக்கூடிய சம்மந்தமாக அத்தனை பத்திரிகைகளுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த போகிறோம் மெட்ராஸில். அதே போல் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம், உயர் அதிகாரிகள் மனு கொடுக்க போகிறோம். இது சம்பந்தமாக உங்கள் மாவட்ட ஆட்சியர் திட்டமிட்டு இந்த மாணவர்களுக்கான கல்வித்தொகையை வழங்க மறுத்திருக்கார். பகிரங்கமான குற்றச்சாட்டை மாவட்ட ஆட்சியர் மீதே பகிரங்கமாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நாங்கள் முன்வைப்போம். எந்த விதமான தயக்கமும் கிடையாது. என் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்காலர்ஷிப் போறேன்னு சொன்னா காம்படன்ட் அத்தாரிட்டி யாரு? டிஸ்ட்ரிக்ட் சீஃப் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இவரை பாரு அவரை பாரு, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம். அதனால இது சம்பந்தமா நாங்கள் புகார் கொடுப்போம், நடவடிக்கை எடுத்து சொல்லணும்னு தெரிவிச்சுக்கிறேன்.
விரைவில் ஒரு 15 தினங்களுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ராசஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா நான் மீண்டும் வரேன். மிஸ்டர் லோகநாதன் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் சிட்டி போலீஸ் அவரும் சொல்லியிருக்காரு, நானும் பேசுகிறேன் சார், செய்கிறேன் சார் சொல்லியிருக்காரு. அவருக்கு மதிப்பளித்து சரி ஒரு பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி இங்கே இருக்கிறதுல அவர் தான் பெரிய அதிகாரின்னு வச்சிங்களேன். ஆக விரைவில் இந்த பாடத்துக்கு நம்ம ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உடன்பாடுக்கு ஏற்றுக்கொள்ளாத அடிப்படையில் தான் அந்த பாடத்தை நம்ம கொண்டு செல்ல நம்ம தெரிவித்து அத்தனை தோழர்களுக்கும் போராளிகளுக்கும் காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் குறிப்பாக சத்தியமூர்த்தி நகர இதர அத்தனை தோழர்களுக்கும் காலையிலிருந்து இதுவரை சாப்பிட்டு ஒரு பக்கம் சாப்பிடாம இந்த கொசு கடியில் இந்த புயல் மண்ணில், ஆமாம் இந்த மண்ணில் உட்காந்து எடுத்து தானே சாதாரணமான விஷயம் இல்லை. இவ்விடத்தில் தன்னையே வருத்தி கொண்டு அதை சொல்லுவான், பசி பட்டினி இந்த கடும் வெயில் இதெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு போராட்டம் நடத்திய எங்கள் அருமை போராளிகளுக்கு தியாகம் அர்ப்பணிப்பு வீண் போகாது வீண் போகாது வீண் போகாது, நிச்சயம் வெற்றி பெறும் என்று நிறைவு செய்கிறேன். ஹலோ தோழர்களே, இப்போ தோழர் சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுவரை நம்முடைய காத்திருக்கும் போராட்டத்திற்கு உறுதுணையாக நின்று